உள்வாசி இதுவும் ஆராதனைதான். எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். வறுமையின் நிமித்தம் மருத்துவமனை செல்ல இயலாத நிலை இருந்த ஒருவரை விசுவாசி ஒருவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உதவினார். எனவே சபை ஆராதனையில் அந்த விசுவாசி கலந்து கொள்ள இயலவில்லை. ஆயினும் தான் செய்ததும் தேவனை கனப்படுத்தும் ஒரு ஆராதனைதான் என்றார். அவர் உண்மையான ஆராதனை என்பது தேவனை உண்மையாக கனப்படுத்துதல் ஆகும். ஆராதனை என்றவுடன் அது ஒரு இடத்தில் கூடி பாடல்கள் பாடி துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபித்து பிரசங்கம் கேட்டு கலைந்து செல்ல மட்டுமல்ல, ஆண்டவரையும் அவருடைய பிரமாணங்களையும் கனப்படுத்தும் விதமாக நாம் செய்யும் எந்த செயலும் ஆராதனைதான். பல விசுவாசிகள் ஆலயத்தில் அல்லது சபை என்று சொல்லப்பட்ட இடத்தில் கூடி ஆராதிக்கும் ஆராதனையை தவிர வேறு எந்த விதமான ஆராதனையையும் அறியாதிருக்கின்றார்கள். ஜெபம், துதி, ஸ்தோத்திரம், பாடல்கள் ஆகியவை மட்டுமே ஆவிக்குரிய ஆராதனையோடும் வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்டவை என நினைக்கின்றனர். அவைகள் தேவனை ஆராதிக்க வேண்டிய அவசியத்தை அறிந்திருக்கின்றார்கள், ஆனால் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டிய அவசியத்தை அறியவில்லை. அவர்கள் தாராளமாக காணிக்கை வழங்குகின்றார்கள், ஆனால் இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் எதையும் செய்யும் மனநிலை இல்லாதவர்களாய் இருக்கின்றார்கள். எரிகோ சாலையில் குற்றுயிராய் கிடந்தவனுக்கு உதவாமல் தங்களின் மத கடமையை நிறைவேற்ற தீவிரமாய் சென்ற லேவியனை போலவும் ஆசாரியனைப் போலவும் இவர்கள் இருக்கின்றனர். எனவே வேதத்தை அறிந்த ஆசாரியனும் லேவியனும் செய்ய தவறிய நற்செயல்களை வேதம் அறியாத ஆன்மீகமில்லாத சமாரியர்கள் செய்வதை உலகம் பார்க்க நேரிடுகிறது. நம்முடைய ஆன்மீக செயல்பாடுகள் ஜெபத்தோடும் வேத வாசிப்புகளோடும் சபை கூடுதல்களோடும் காணிக்கை வழங்கல்களோடும் நின்றுவிடக்கூடாது. அவைகள் மட்டுமே தேவனை ஆராதிக்கும் முறைகள் என எண்ணிவிடக்கூடாது. நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். பலவித கஷ்டங்களோடும் கவலைகளோடும் ஆதரவற்ற நிலைகளோடும் அல்லல் படுகிறவர்களுக்கு அன்பின் கரம் நீட்ட வேண்டும். அதுவும் முக்கியமான தேவ ஆராதனை சிந்தனைக்கு. கஞ்சனுடைய சொத்துக்கு அவன் வெறும் காவல்காரன்தான், அதனை அனுபவிக்கும் முதலாளி அல்ல.